இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. வந்து நைட்டே எடுத்தோம் வீடியோ. பட் நாங்கள் வந்து அப்போ vlog எடுக்கல. அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணல நைட்டு. ஏன்னா அவசர அவசரமாக கிளம்பணும், அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுக்கல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முத்து vlogs. குட் ஆஃப்டர்நூன் கைஸ். குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது நமக்கு புரியாத பாஷையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. கூர்க்கில் வந்து ஒரு டேம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். டேம் நாங்கள் வந்து போகிறோம். பேர் இன்ஃபர்மேஷன் போர்டு, சாரி அது இல்லை, இங்கே இருக்குது, பேர் இருக்குது, பட் நமக்கு பேர் புரியல. என்ன டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? பண்ணிப்பாரு என்ன வருதுன்ட்டு. A few moments later. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நெட்டெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான விஷயமே. ஆனால் அமைதியாக இருக்கு, சூப்பராக இருக்குது. இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓ ஷிட், வரல. சரி விடு, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சிக்கோ டேம். சிக்கோ டேமா சொன்னேன்ல, சிக்கோ போட்டுருந்துச்சு. சாலின் ஃபியூச்சர் ஆஃப் சிக்கோ டேம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருந்துச்சுலா. சிக்கோல் HOLM சிக்கோல் டேம். சிக்கோ டேம். ஆனால் டேம் இது வியூவே காணும். வியூ பாயிண்ட் எங்கடா? டேம் வியூ பாயிண்ட் இருக்குல்ல. ஏதாவது பேச விரும்புறியா? இந்த டேம் பத்தி ஏதாவது பேசுறீங்களா? இந்த டேம் பேர் என்னன்னா சிக்கோ டேம் இருக்கும். தண்ணி ஊத்துற மாதிரி வரும், ஆனா இப்ப ஊத்துற தண்ணி இல்ல. சரி, அந்த பக்கம் சரி, நாங்க போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடுறோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிக்கோ டேம் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் சிக்கோ டேம். பார்த்துக்கோங்க, வியூ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். இதுல இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா வாங்க காட்டுறேன். இந்த நாய்க்குட்டியா? இவங்க தான் ஸ்பெஷல். யார் இவங்க ஸ்பெஷலா? இப்போதான் வந்தோம். யாருன்னு தம்பி? இது சிக்கோ டேம் பார்க்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னா இதுதான் ஸ்பெஷல். அது வந்து என்னன்னா அங்கிருந்து இங்க தண்ணி கொட்டும். ஆனா இப்ப தண்ணி கம்மியா இருக்கு. உள்ள ரொம்ப இதா தெரியும். நீங்க ஏதாவது vlogல சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லிக்கலாம். இந்த பக்கம் பார்த்து பேசுங்க ரைட்டா. இருங்க மைக்ல முன்னாடி கேமராமேன் கூட்டு போறேன். ஆனா யாரும் vlog தான் வர மாட்டேங்கிறீங்களே. யாரும் பேச மாட்டீங்களே. பேசவும் மாட்டேங்கிறீங்க. செல்வா, நம்ம டேம் காட்டிடுறா. சிக்கோ டேம் இப்போதைக்கு இந்த இடத்துல இதுதான். இது எப்போ கட்டணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல. அடுத்தது என்ன எலிஃபண்ட் வியூ கூட்டு போறேன்னு நாங்க. எலிஃபண்ட் கேம்ப் கூட்டு போறோம். வந்து என்ன இந்த காக்குற மாதிரி இருக்கும். இல்ல கார்ல இருந்து கூட்டு வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அது கிட்ட போய் நம்ம பழம் கொடுக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும். அதான் கேம்ப், எலிஃபண்ட் கேம்ப். ஸோ கைஸ், அடுத்தது அது கூட்டு போகலான்னு இருக்காங்க. தெரியல எது கூட்டு போறாங்க. நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களா பாட்டு ஏதோ நம்ம மவுண்டன் வியூல வந்து பார்க்கலாம். வாங்க அங்க போயிட்டு வரலாம். கோல்டன் டெம்பிள். இதெல்லாம் ட்ரிப். அடுத்து கோல்டன் டெம்பிள் தான்டா நேரா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோல்டன் டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா கூர்க் குஷல் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆமாம், அங்கே தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டும் எடுத்திருக்கோம். வைடு சுற்றி ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் தான். அது சாப்பிட்றதும் அதுதான். அது ரெஸ்டாரண்ட் தான்டா. ரெஸ்டாரண்ட் எல்லாம் தனித்தனியாக எடுத்துருக்கோம். ஓகே, இன்னைக்குன்னா ஏதோ லீவாக என்ன நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஐவினால வந்திருக்காங்க நினைக்கிறேன். இந்த மாதம் ஏதோ ஐவி சீசன் போல் எல்லா காலேஜுக்குமே ஐவி விட்டுருக்காங்க. அதான் வழக்கமாக இந்த டைமில் விடுறது தானே. கோல்டன் டெம்பிள் என்ட்ரன்ஸு. ஷூ போட்டு போகலாமா? போட்டு போகலாம், எல்லாருமே போட்டு போட. ஒரு டவுட்டு தான். ஏன்னா டெம்பிள்னு சொல்லிட்டாங்க, டெம்பிள்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஷூ போட்டு போகலாமான்னு டவுட்டு தான். அவர் தான் இங்கே. அவர் தான் ஓனரா? ஓனர் இல்லை, அவர் தான் இங்கே சீனியர் மெம்பராக இருந்தவர். இப்போ இருக்காருன்னு தெரியாது, ஆனால் அவர் சீனியர் மெம்பர்னு தெரியும்.
ஹிஸ் ஹாலினஸ் பெனோர் அவர் பேர் போச்சு. ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா? என்னங்க? இது வந்து நம்ம நாட்டுக்காரன் கட்டினது கிடையாது அந்த கோயில். அப்புறம் இது கட்டினது திபெத் தான். அந்த திபெத்தில் இருந்து வந்தவங்க தான் கட்டினாங்க. அவங்க நாட்டுக்கும் சீனாவுக்கும் ஏதோ சண்டை போடுற டைமில் அப்போ அங்கே இருந்து இங்கே அகதியாக வந்தவங்க கட்டியிருக்காங்க. எப்படியும் ஒரு எப்போ கட்டினது? 1963 கட்டினது இது. அதான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமாக அவங்களுக்கும் சைனாக்காரங்களும் சண்டை வந்திருக்கு. அந்த இதில் 1959 62 வரைக்கும் 3 இயர்ஸாக அவங்க வந்து ஃபைட்டு. அந்த வாரில் சீனா வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்தனால தான். தாமு இல்லை டேமு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா செம்மையாக கட்டியிருக்கு. இந்த அளவுக்கு அந்த டிராயிங் ஜூம் பண்ணிருக்கு. 2 டிராயிங் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குல்ல டிராயிங். பாம்பு இருக்கு, என்னென்னமோ விலங்கு இருக்குங்கண்ணே. கீழே மனுஷங்க இருக்காங்க, ஆமை இருக்கு, அன்னப்பறவை இருக்கு, இந்த பக்கம் டிராகன் இருக்கு மாதிரி காளை மாடு இருக்கு, நிறையா இருக்கு. ஆனால் இது என்ன ஒரு சாமி, என்ன ஒரு கடவுள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரே எல்லாத்தையும் வச்சாங்க. அந்த டிராகன் தானே நடுவில்? ஆமாம், இதுதானே அந்த இதில் பாம்பு மாதிரி இருக்குல்ல, பாம்பு நடுவில் டிராகன். அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று கீரிப்பில். இதுவும் அதே ஒரே டயக்ராம்? இல்லை இது வேறு ஃபேஸ் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த நம்ம கோயிலெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? தெரியுதோ? துவாரபாலகர் மாதிரி நம்ம கோயிலில் நம்ம நிறையா இருக்கும் தெரியுமா? 2 பக்கமும் சன்னதிக்கு முன்னாடி கோயில இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கும். பத்ம சம்பவா புத்திஸ்ட் விகாரா. இது அடிக்கலாமா? வேணாம், கட்டி வச்சுருக்காங்க. கதை சொல்ல போகிறாங்க. வேணா கடியில் வேணா ஜூம் பண்ணி எடு. அந்த இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? பேர் ஏதோ எழுதியிருக்கு. அது உனக்கு படிக்க தெரியுமா? அந்த இது அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. நீ நல்லா பார்க்குற. மரக்கட்டை தான் உள்ளே இருக்கிறது. மரக்கட்டை அடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்களா? ஷூ ஸ்டாண்டு, ட்ரிங்கிங் வாட்டரு, டாய்லெட்டு. இதெல்லாம் இருக்குதா? நான் கூட இதெல்லாம் நாட்டலோடு நினச்சேன். இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெருசு இருக்கு. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க தோராயமாக சொன்னால் ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. அதாவது அகதிங்க. ஆனால் இந்த துறவிங்க எப்படியும் ஒரு 1000 பேர்கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரில. துறவினா என்ன? துறவிங்க அப்படின்னா அதான் துறவிங்கன்னா என்ன சொல்கிறது? சாமியார். நம்ம ஊரில் சாமியார், அவங்க ஊரில் லாமானா துறவின்னு அர்த்தம். இங்கே வந்து ஸ்லிப்பர் விட்டுட்டு போயிடணும். எல்லாத்தையும் கழட்டணுமா? அப்போது பிள்ளையார வேண்டிட்டு ஸ்லிப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் கைஸ். அதுக்கு ஒரு இடமே வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து டஸ்ட்பின் ஒரு ஷூக்கு, ஒரு ஸ்லிப்பருக்கு 3 ரூபா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போடும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து தானே போட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தானே, காமன் தானே எல்லாத்துக்குமே. இல்லை அது வர பாரு, இது போகிற பாரு தானே. இப்போ இந்த பக்கம் வராங்க, நம்ம இந்த பக்கம் போகலாம். அங்கே போகலாம். அப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குல்ல. மொத்தமும் தங்கல. அது வந்து முலாம், அந்த கவசம் மாதிரி போடுவாங்கல்ல, அது மட்டும் தான் தங்கம். அதுக்கு தாண்டி விட மாட்டாங்களே, எப்படி கத்தி ஏற்றிட்டுவ. ஆனால் இவ்வளோ நேரம் சுற்றினதை விட இங்கே ஜில்லுன்னு இருக்குது. செம்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சார் இங்கே எவ்வளோ பெரிய மணி வச்சுருக்காங்க. நடுவில் இருக்கிறது புத்தர்னு தெரியும், இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு தெரியல. அவர் தம்பி, இவர் தம்பி. அப்போ நடுவில் இருக்கிறது ஒரிஜினலா? அதான் நான் பார்த்தேன். ரொம்ப ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். கிடையாது பாரு, இதெல்லாம் அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கு. வரைய செஞ்சுருப்பாங்க மேக்ஸிமம். அந்த காலத்தில் கட்டின கோவிலில்
63 1963 63 அப்போனா இங்கே ஒரு 37 வருஷம், இங்கே ஒரு 25 வருஷம், சுற்றி 37 50 62 வருஷம் ஆச்சு அப்போ. A few moments later. ஓகே பேசுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது. ஃபஸ்ட் வழியில் நம்ம போகணும். வாங்க ஃபஸ்ட்டு வழியில் போகலாம். நம்ம திரும்ப இவரை வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வழிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் வழியில் பார்த்தீங்கன்னா 3 சிலை இருக்குது. 3 சிலை தங்கத்தில் செஞ்சதாக இவங்க சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஒரு படையாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்குவாடன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறப்பாக இருக்கிறாரு. சென்ட்ரல் இருக்கிற கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. அந்த சைடு இருக்கிற என்ன பண்ணுறாருன்னு பட் எனக்கு தெரில. பட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறதா காணப்படுகிறது. இல்லை ப்ரோ, அது வந்து எதனால் கோவமாக இருக்கிறாருன்னா கொஞ்சம் அங்கே ஒரு மீசை கொஞ்சம் சுழிச்சுட்டாங்க, அதனால் அவர் கோவமாக இருக்கிறாரு. அதுதான் பிரச்சனை, வேறு எது இல்லை. இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். வெளியே போகிறது எப்படி போகிறதுனா நம்ம இந்த 2வது கேட் வழியே போகக்கூடாது. 2வது கேட் வழியே போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமாங்க, கல்யாணம் நடக்காது. சென்ட்ரல் இந்த பாதையில் போனோம்னா இதில் போனால் கல்யாணம் நடக்காது. இது யார் சொன்னதுன்னா ஒரு சென்ட்ரல் இருக்கிற நம்ம ஐயா அவர் தான் சொன்னார். இவர் சொன்னாப்லையா? ஆமாம், அவர் பேர் வந்து டக்ளஸ், அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் உண்மையான பேர் அதுதான் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அங்கே எழுதி இருக்குது. அதை தாண்டி நம்ம இதில் வந்து இது வந்து நம்ம 3வது கேட்டில் தான் போகணும். 3வது கேட்டில் போனால் தான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் சொன்னது இவர் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற சொன்னார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ்லேருந்து இங்கே ஐவி வந்திருக்கிறாங்க, நிறைய டீம் வந்திருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்குன்னு. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ஒரு டீம் உட்காந்துருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டீம் உட்காந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீம் உட்காந்துருக்கு, இங்கே ஒரு டீம் உட்காந்துருக்கு. அங்கே 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு டீம் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அடுத்து நம்ம வெளியே போய்க்கலாம். இப்போ இதுல வந்து வெளியே வரணும். அது எப்படி வரணும்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. அது வந்து ரைட் கால் எடுத்து வச்சு தான் வரணும். ரைட் கால் எடுத்து வச்சு இப்படி வரணும். வரும்போது அப்படியே சும்மா அப்படி பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கு. நீங்க திரும்பி பார்க்காம வந்தா அப்புறம் அது வந்து சொட்டையா மாறிடு. அது அப்புறம் அதுக்குண்டான இதை நீங்க தான் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே போகிறவங்கள சைனாலேருந்து இறக்கி இருக்கிறாங்க ஆட்கள். பார்த்தீங்கன்னா அவங்களாம் போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே வந்து ஒரு அமைதியான இடம் என்று நான் நினைக்கிறேன். கார்டன் பற்றி எதாவது சொல்ல விரும்புறியா? இந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக அப்படியே கப்புள்ஸாக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கூலுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து ஸ்கூல் இல்லை, இங்கே நம்ம நிற்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், சுற்றி நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்காது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயில் திறக்கும் போது வந்து இந்த சைடு தான், அந்த வழியில தான் போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து அந்த வழி வந்து அடைச்சிட்டு அந்த சைடு 3 வழியா வந்து கிளப்பிட்டாங்க. ஏங்க உண்மையாங்க ப்ரோ? உண்மையா ப்ரோ? நீ கேளுங்க ப்ரோ. நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அது உண்மையா பாருங்க, தாராளமாக நீங்க பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு இது நோ என்ட்ரி. இங்கே வந்து நம்ம உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. அதனால யாரும் இல்லை, அது ஸ்கூலு. நம்ம போனோம்னா கோளாறு கொடுத்துருவோம். அதனால வந்து போக வேணாம்னு சொல்லி அங்கே போர்டு வச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு வந்துடலாம். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு சொல்ல தோணுதா? எனக்கு வந்து சொல்ல தோணல. வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. இது வந்து நாங்க வந்து எப்பவுமே கூலிங்கான ஏரியான்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து இல்ல, நீங்க வந்து சீசன் டைம் வந்தா அது தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து சீசன் டைம் இது கிடையாதுங்க. சரிங்களா? நீங்க வந்து சீசன் டைம் வந்தீங்கன்னா இங்க எவ்வளவு குளிர் இருக்குன்னு இங்க இருக்கிறதான மக்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக எப்படி சொன்னால் ஒரு நல்லா இருக்குன்னா நான் நினைக்கிறேன். நிறைய காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஸ்கூல் இருக்குது. இவங்களே இங்கே படிக்க வச்சு இவங்களே சாமியாராக மாற்றிட்டுருவாங்க. அதுக்குண்டான ஸ்கூலுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஈசாக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே இருக்குது. அது வந்து அதோட பெருசு. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கோயம்புத்தூர்னா ஈசா தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஓகேங்களா? கோயிலில் வந்தால் கொஞ்சம் நம்ம மனக்குழப்பத்தில் ஈசாவில் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது லைக் இது ஸ்கூல்,
ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. ஸ்கூல் அது மட்டும் தான் உண்டான இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு இடம் ப்ளஸ் எல்லாமே பெருசாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும். இங்கே வந்து கோயில் வந்து அவ்வளோ பெருசாக கட்டிக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்கூல் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ பழைய பில்டிங் இருக்குது அதில். பட் என்னன்னு தெரில. இங்கே கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்க போல். இது ஃபுல்லாமே கோட்ரஸ் போல். நீங்கள் உங்களை பார்த்தாவே தெரியுது இந்த சைடு ஃபுல்லாக கோட்ரஸ்ஸு எல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. கேரளா கவர்மெண்ட் நல்லா. கேரளா இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட். ஓ ஓகே. நான் வந்து வர்க்கலா போன ஃபீலிங்கில் நான் செல்வா இதில் ஒன்றான் இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்தது ஏதோ சொல்லிட்டு இருந்தில்ல. நான் சொன்னல 1959 62 வரைக்கும் சைனாவுக்கும் திபெத்துக்கும் ஏதோ வார் மாதிரி நடந்திருக்கு. அந்த டைமில் வந்து சைனா வந்து திபெத்தை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ நம்ம எப்படி இலங்கையிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அது அந்த மாதிரி இவங்களும் அங்கேருந்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே. நீங்கள் வந்தவங்களை வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இடம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவங்க இங்கே வந்து இங்கேயும் செஞ்சு நான் முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வேணும்னாலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து அடுத்த டைம் எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர். ஏன்னா இப்போ ஸோ வந்து நம்ம காட்டிருக்காங்க. ஏன்னா ஸோ வாங்க சீக்கிரம் போவோம். எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இன்னும் காலையிலேருந்து மதியம் சாப்பாடு வந்து நீ நம்ம சாப்பிடலாம். காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, ஈவினிங் சாப்பிட்றோம். நைட்டு சாப்பாடு எப்போ சாப்பிட போகிறோன்னு எங்களுக்கே தெரியல காய்ஸ். நைட் சாப்பாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நைட் சாப்பாடு அந்த நைட் சாப்பிட்டு இப்போ ஏப்போ வருவதும் காலையில் கோழி போகுது ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக சொல்கிறீங்க. கேமராமேன் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கும்போது தெரியுது உள்ள அட்ராக்ட் பண்ணி ஏதோ அந்த ஸ்லாங்கை பார்த்தியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கோடு கோடா இந்த நம்மளாம் போடுவோம்ல ஒரு டிசைனாக அது மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா. சரி ஓகேங்க, அடுத்த பிளேஸுக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். இது இங்கெங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. போய்க்கலாம். உங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே அப்படி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம்னு நினச்சோம். அர்ஜென்ட்டில் எடுக்க முடியல. இல்லை அவங்க வந்து கோஆர்டினேட் கரெக்டாக பண்ணல, கோஆப்ரேட் பண்ணல. ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிக்கலாம், இப்படி சொல்லிக்கலாம். இல்லை நம்ம சொன்னால் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குல்ல. இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணல, அதுதான் உண்மை. அதுவும் கரெக்டு தான். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு நீ சாப்பிடல, அது இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்காது. கண்டிப்பாக அதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல. நம்ம கேமராமேனுமே நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்னங்கிறது கிடையாது. அவரே இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போறாருன்னு தெரியாது. இப்போ நீங்களே இருக்கீங்க, என் பக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்களே எங்கே இருப்பீங்க என்னன்ட்டு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா இந்த கோயில் பார்த்தா தெரியும். ஏதோ கோல்டு டெம்பிள்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக தங்கத்திலே தயாரிக்கப்பட்ட. அங்கே ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சவுண்டு கிடைக்குது. ஆனால் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. அங்கே என்ன இருக்கு? இப்போ அது வந்து ஒரு டைமிங், ஒரு குறிப்பிட்ட டைமிங் அடிப்பாங்க போல. ஆமாம், இந்த பெல்லை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பெல் அடிச்சா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் எழுதி. அதனால தான் இந்த மாதிரி அதனால தான் கட்டி வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. அப்படியே நம்ம இப்போ வெளியே போகலாம். இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஒரே இதுதான். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் அடுத்தது எங்கே போகிறோமோ அந்த இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே பாய்.